வணக்கம் நண்பர்களே. கிரகங்களில் ராஜாவாக கருதப்படக்கூடிய சனியுடைய வக்ரமானது ஆரம்பமாகுது. அதனால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அடுத்து இதெல்லாம் நடக்குங்கிறது குறிப்பிடப்படுது. வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் நிறைய கஷ்டங்களும் நிறைய இன்பங்களும் இருக்கோ. அந்த இன்ப துன்பங்களை தரக்கூடியது கிரகங்கள். ஸோ அதில் குறிப்பிட்ட சில கிரகங்கள் வலுவான கிரகங்கள் என்று குறிப்பிடலாம். அதில் மெயின் கிரகமாக குறிப்பிடப்படுவது சனி தான். ஏன்னா சனி ஒருவருடைய வாழ்க்கையை நினச்சா என்ன வேணாலும் செய்வார். ஸோ சனி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவருடைய வாழ்க்கையை அழிக்கவும் செய்வார், அதே சமயம் ஒருவருடைய வாழ்க்கையை ஜெயிக்க வைக்கவும் செய்வார். அதனால் சனினாவே எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும். அப்பேற்பட்ட சனி பகவானுடைய வக்ரம் தான் இப்போ ஜூலை மாதம் ஆரம்பமாக போகுது. அதனால் ஜூலை 9க்கு மேலே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சனி வக்ரத்தினால நிறைய மாற்றம் ஏற்படும். அதன்படி மகர ராசிக்காரங்களுக்கு சனி வக்ரத்தினால என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற முக்கிய ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மகர ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. ஸோ அதிர்ஷ்டமாக இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலனும், ஆபத்தாக இருந்தால் ஆபத்து பலனும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மெயினாக இந்த சனியுடைய வக்ர பிடியிலிருந்து தப்பிப்பதற்கு மகர ராசிக்காரங்க பர்டிகுலராக ஒரு சில பரிகாரங்கள் நீங்கள் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால எப்படி சனி பிடியிலிருந்து தப்பிப்பீங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. திரும்பவும் சொல்கிறேன், கோபுரத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை குப்பைக்கும், குப்பையில் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கும் கோபுரத்துக்கும் மாற்றக்கூடிய பவர் சனிக்கிட்ட இருக்குது. சனியை பற்றி நான் நிறைய சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாருக்குமே சனினா ஒரு பயம் வந்துடும். சரி, சனி பயிற்சியுடைய வக்ர பலன்களை இப்போ பார்க்கலாமா? உங்கள் ராசிக்கு வாங்க. ஜூலையில் தான் சனியினுடைய வக்ரப்பிடி 12 ராசிக்காரங்களுமே சிக்க போகிறோம். இதில் சிலருக்கு சோதனை காலம், சிலருக்கு சாதன காலம். யாருக்கு சோதனை காலம், யாருக்கு சாதன காலம், தப்பிக்க எளிய பரிகாரம் என்னங்கிறது குறிப்பிடப்படுது. அதில் மகர ராசிக்கு குறிப்பிடப்படுது. ஆக்சுவலி இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்களுடைய பயிற்சி நிறைய இருக்குது. ஆனால் அதில் சனி பகவானுடைய வக்ர இதுதான் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது. ஏன்னா இந்த வக்ரத்தால் சனியின் கோப பார்வைக்கு ஆளாக நேரிடும். அதுலேயும் சில ராசிக்கு அந்த கோப பார்வையினால் சோதனை காலமும் பரிகாரமும் செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது. அதனால தான் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன காலங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்கிறத சொல்கிறேன். இந்த 2026 ஜூலை மாதம் பொதுவாகவே ஜோதிட ரீதியாக பெரு திருப்பங்கள் நிறைந்த மாதமாக அமையப்போகுது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. இதற்கு காரணம் என்னென்னா, இந்த மாதத்தில் நிகழக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் குரு பகவானின் அஸ்தமனம், இன்னொரு விஷயம் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. இது ரெண்டுமே ஜோதிட உலகில் மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுது. இந்த கிரக மாற்றங்கள் தான் சில ராசிக்கு அதிர்ஷ்டமும் சிலருக்கு சவாலான சூழ்நிலையை உருவாக செய்யும். அதில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஜூலையில் 4ஆம் தேதி வந்ததில் அன்றைக்கி சுக்கிரன் சிம்ம ராசிக்குள் நுழைந்து இந்த மாதத்தில் முதல் கிரக பயிற்சி ஆரம்பமானது. அதனை தொடர்ந்து அடுத்து ஜூலை 7 புதனுடைய இடமாற்றம் நிகழ்ந்தது. இவற்றுக்கு மத்தியில் ஜூலை 15 தான் குரு அஸ்தமனம் நிகழ இருக்குது. கூட ஜூலை 27 மீன ராசியில் சனி பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி நகர தொடங்குவார். இந்த மாதிரி முக்கியமான திருப்பங்கள் இனிமே தான் வர இருக்குது. பொதுவாக குரு அஸ்தமன காலத்தில் திருமண, புதுமண, புகுவிழா போன்ற சுபகாரியங்கள் தவிர்ப்பது நல்லதுங்கிற மாதிரி சொல்லப்படும். அதன்படி இந்த விசேஷ கிரக நிலைகளால் இந்த ஜூலையில் 9ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்காரங்க சற்று விழிப்புணர்வோடு எச்சரிக்கையோடு தான் செயல்பட வேண்டும். அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத பொதுவாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமும் டீப்பாக உங்களுக்கு பலனை சொல்கிறேன். ஸோ மகர ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஸோ சனி பகவானுடைய வக்ர சஞ்சாரமானது உங்கள் ராசினருக்கு மன ரீதியான அழுத்தங்களையும் ஒருவித பதற்றத்தையும் கொடுக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. மெயினாக தம்பதியரிடையே வீண் விவாதங்கள் வரக்கூடுங்கிறதுனால பொறுமையும் விட்டு கொடுக்கறதும் அவசியம். அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி நல்லதை அடைய முடியும். உறவினர்களோடு பேசும்போது கூட வார்த்தைகளில் நிதானம் தேவை.
அதுவும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள்லாம் தள்ளி போகலாம். ஸோ பார்த்துக்குங்க. பணியிடத்தில் கூட சுமூகமான சூழல் இருந்தாலும் உங்களுக்கு பின்னால் புதிய எதிர்ப்புகள் உருவாக வாய்ப்பு இருக்குது. அதோடு தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைப்பது கூட நல்லது. குறிப்பாக ஆன்லைன் வர்த்தகம் மற்றும் பங்கு சந்தைகளில் முதலீடு செய்யும்போது கூடுதல் கவனம் தேவை. ஸோ கூடுதல் கவனம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஆபத்து தான். ஸோ பொதுவாகவே இந்த மாதிரிலாம் உங்களுக்கு குறிப்பிடப்படுது. பரிகாரமாக நீங்கள் சனிக்கிழமையில் உடல் ஊனமற்றோருக்கோ அல்லது ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானம் அல்லது கருப்பு உளுந்து தானம் செய்வது சிறந்தது. ஸோ இதுதான் உங்களுக்கு பொதுவாகவே குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு டீப்பாக பலன்கள் ஷேர் பண்ணுறேன். ஸோ பொதுவாகவே இப்படி இருக்குன்னா அப்போ டீப்பாக என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து மகர ராசிக்காரங்க பயன்பெறுங்க. ஸோ மகர ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் சனியுடைய இந்த வக்ர இதில் கனவுகளை நிறைவேற்றி தருவதாக சனி உங்களுக்கு அமைய இருக்கிறாரு. கடந்த 7.5 ஆண்டுகளாக உங்களை வாட்டி வதைத்த 7.5 சனி இப்போது முழுமையாக முடிவுக்கு சனி பகவான் உங்கள் ராசிநாதனாக வக்ரம் இருப்பதால் இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு ராஜயோக பலன்களை வழங்க போகுது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. இப்போது சனி பகவான் 3ஆம் இடமான திகிரி வீரியஸ்தானத்தில் வக்ரத்தோடு வருகிறார். இது சகாய சனி வக்ரம் என அழைக்கப்படுது. கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவித்த அனைத்து கஷ்டங்களும் இப்போது ஒரு விடிவு கிடைக்கும் என்று சொன்னால் மிகையாகாத உண்மை. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். முகத்தில் ஒரு புதிய பொலிவு உற்சாகமும் உங்களுக்கு தோன்றும். அதோடு குடும்ப வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு பெருகும். சகோதர சகோதரிகள் வழியில் நல்ல உதவியும் ஆதரவும் கிடைக்கும். பொருளாதார நிலை கூட மிகவும் வலுவடையும். வருமானத்திற்கான புதிய வழிகள் உங்களுக்கு பிறக்கும். இந்த டைம் சேமிப்பு பண்ணிங்கன்னா பல மடங்கு உயரும். சேமிப்பு பண்ணுங்க. சுப நிகழ்ச்சிகளில் கூட தடையின்றி உங்களுக்கு நடக்கும். மனதில் ஒரு தெளிவு பிறக்கும். அதனால் நீங்கள் நல்லா நினச்சதை உங்களால் சாதிக்க முடியும். அப்புறம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு புதிய ஆபரணங்கள் மற்றும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் கூட சித்திக்கும். அதனால் இந்த சனி வக்கரத்தில் நீங்கள் காசை கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா புதிய ஆபரணங்கள் மற்றும் சொத்துக்கள் வாங்குங்க. ஏன்னா யோகம் இருக்கும்போது அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. குடும்பத்தோடு மகிழ்ச்சியான சுற்றுலா பயணங்கள்லாம் மேற்கொள்ளுங்க. அது உங்களுக்கு இன்னும் ஒரு புத்துணர்ச்சி பண்ணும். அதாவது புத்துணர்ச்சியை நல்லா கிரியேட் பண்ணும். நீண்ட நாட்களாக வராத கடன்கள்லாம் வசூலாகும். இதுவரைப்பட்ட அவமானங்களுக்கு ஒரு விமர்சனம் ஏற்படும். ஆக மொத்தம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர டைமில் இந்த மாதிரி மகிழ்ச்சியான டைம்கள் நிறைய கிடைக்க போகுது. அதனால் ஒவ்வொன்றையும் பார்த்து நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்படுது. அதனால் இதற்கேற்ப மகர ராசிக்காரங்க கரெக்டாக நடந்து பயன்பெறுங்க. என்ன நண்பர்களே, உங்களுக்கு சனியுடைய வக்கரத்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.